الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கையில் பற்று கொண்டு ஒரு உணர்வுள்ள முஸ்லீமாக, முன்மாதிரிமிக்க ஒரு முஸ்லீமாக, முஸ்லீமுடைய இலட்சணங்கள் பண்புகளோடு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கையில் உறுதி என்று நாம் சொல்லும்போது அந்த கொள்கை நானும் நீங்களும் வகுத்து கொண்டு எடுத்த ஒரு கொள்கை அல்ல, அல்லது நானும் நீங்களும் சேர்ந்து வகுத்து ஒரு கொள்கையில் அதிலே நாங்கள் உறுதி கொண்டு அதை பின்பற்றுகின்ற ஒரு அமைப்பும் அல்ல. கொள்கை என்று சொல்கின்ற போது வல்ல ரஹ்மான் எதை கொள்கையாக அவன் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறானோ அந்த ரஹ்மானுடைய இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கைக்கு எவ்வாறு விளக்கம் தந்து சஹாபாக்களை வழிநடாத்தினார்களோ, அந்த வழிநடாத்தலில் சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டிவிட்டு போனார்களோ அந்த கொள்கையில் தான் நானும் நீங்களும் பூரா உம்மத்தும் உறுதிப்படுகின்ற வழியை பின்பற்றுகின்ற நோக்கில் நாம் எவ்வாறு போவது என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனால் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம், அதனால தான் அந்த மார்க்கத்துக்கு அவனை சொந்தம் கொண்டாடி பேர் வைத்திருக்கிறார். தீனுல் இஸ்லாம் என்று பெயர் வைத்ததும் அல்லாஹ் தான். அந்த மார்க்கத்தை கட்டுப்படுகின்றவனுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்ததும் அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்வினால் அனைத்தும் வகுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்க கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் நாம் எவ்வாறு உறுதியோடு எங்களை நகர்த்தி கொண்டு போவது என்பதை பற்றி தான் நாம் நீங்களும் பார்க்க வேண்டும். ஆனால் கொள்கை வகுப்பு உலகத்தில் எந்த நபியுடைய கையிலும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை, எந்த மனிதர்களுடைய கையிலும் அல்லாஹ் அதை கொடுக்கவும் இல்லை. எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்படுகின்ற போதே அந்த கொள்கை வகுப்பையும் அது வருகின்ற வழியையும் அதை பின்பற்றினால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் அல்லாஹ் சொல்லிதான் இந்த பூமிக்கு இறக்கி வைத்தார். நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நான் தருகின்ற வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவருக்குத்தான் எந்த கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை என்ற அந்த செய்தி ஆரம்ப முதல் இரண்டு மனிதர்களான ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி முழு சந்ததிகளுக்கும் அதுவாகத்தான் அல்லாஹ் அமைத்தான். எனவே அங்கிருந்து எதையெல்லாம் கொள்கைகளாக எங்களுக்கு வந்தனவோ அதுதான் ஈமான்தாரிக்கான கொள்கையாக முதலில் நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன் நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்ற போதே அவன் வஹியை பொறுப்பெடுத்து தான் அனுப்பி வைத்தான். அவன் தான் நபிமார்களையும் தெரிவு செய்தான். மனிதர்கள் யாரும் தங்களை நபிமார்கள் என்று உலகத்துக்கு சொல்லி கொண்டு வந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தெரிவினால்தான் அவர்கள் வந்தார்கள். அப்படித்தான் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். அல்லாஹ் தான் அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வஹியை இறக்கி, நீங்கள் போய் மக்களிடத்தில் வஸ்தா பிமா துமர், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றவற்றை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்றுதான் அங்கிருந்து அந்த கொள்கை பகுப்பாய்வு என்ற சொல்லுகின்ற அந்த வார்த்தை பிரயோகம் அங்கிருந்து தான் வந்தது சகோதரர்களே. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இன்னத்தபி இல்லா மா யுஹா இலைய, அல்லாஹ் எனக்கு எதை வஹியாக தருகின்றானோ அதை தவிர நான் எதையும் பின்பற்ற மாட்டேன், பின்பற்றுகின்றவனும் அல்ல நான், வஹியை தவிர எதையும் நான் பின்பற்றுகின்றவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
ஏனென்றால் அந்த கொள்கை வகுப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அவன்தான் அதிகாரமிக்க ரஹ்மான். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அதுதான் கட்டளை, அவரை ஈமான் கொண்டு பின்னால் போகின்றவர்களுக்கும் அதுதான் கட்டளை. எனவே முதல் அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்வது, கொள்கை என்பது உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கி பேசுகின்ற ஒரு அரசியல் யாப்பு போன்ற ஒரு இயக்கத்தினுடைய யாப்பு போன்ற அமைப்பை சார்ந்தது அல்ல. அல்லாஹ்வுடைய அவனுடைய கலாமினால், அவனுடைய வார்த்தைகளால் அவன் உருவாக்கி தந்தவைகள். எனவே இஸ்லாத்தை நாங்கள் நம்பும் போதும் பின்பற்றும் போதும் எங்களுடைய மூளைக்கும் எங்களுடைய சிந்தனைக்கும் எங்களுடைய பகுத்தறிவுக்கும் முகம் கொடுத்து கொண்டு அல்லது அதனை நாங்கள் உட்படுத்தி கொண்டு கொள்கை பேச முடியாது. இஸ்லாத்தை நாங்கள் பிரச்சாரம் செய்து பின்பற்றவும் முடியாது. இந்த அடிப்படை பின்னால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதனால தான் வழிகட்ட கூட்டங்கள் இஸ்லாத்துக்குள்ளே உருவானது. முஅ்தஸிலாக்கள் அல்லாஹ்வுடைய இந்த கலாமை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் என்று சொன்னதுக்கு காரணம் அவர்கள் உருவாக்கின அந்த பகுத்தறிவை சார்ந்த கொள்கை தான் காரணமாக இருந்தது. எனவேதான் வரலாற்றிலே அவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லப்பட்டார். அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் என்று நாங்கள் சொல்வோம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் குர்ஆன். ஆனால் முஅ்தஸிலாக்கள் அந்த கலாமை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை மறுத்தார்கள். அதுவும் அல்லாஹ்வினால் உலகத்திலே படைக்கப்பட்டது போன்ற ஒரு பொருள்தான் என்ற மஹ்லூக் என்று சொன்னார்கள். இந்த கொள்கைக்கு எதிராகத்தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே பயங்கரமாக போராடினார்கள். இந்த அகீதா அவர்கள் முன்வைக்கின்ற அகீதா பிழை என்பதற்காக அவர்கள் சிறைவாசம் கூட அனுபவித்தார்கள். சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையிலிருந்து உருவானது, மனிதனுடைய சிந்தனையிலிருந்து உருவானது. ஒரு வார்த்தை தான் மாற்றப்பட்டது, ஆனால் அது அகீதாவையே மாற்றி போட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர் அந்த முஅ்தஸிலாக்கள் நம்ப மறுத்தார்கள். வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா என்ற வார்த்தைக்கு கூட தப்பான விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் மூசா நபியோடு பேசினான் என்பதற்கு அவர்கள் அப்படி அல்ல, மூசா நபி தான் அல்லாஹ்வோடு பேசினார்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்து கலாம் என்ற வார்த்தைக்கு மாற்று கருத்து கொடுத்தார்கள். ஆனால் குர்ஆனுடைய ஏனைய வசனங்கள் அதை மறுத்து தெளிவாக சொல்கிறது. ரப்பு அவருடன் பேசினான் என்று அதுக்கு மேலதிகமாக இன்னொரு வார்த்தை அது விளக்கப்படுத்துகிறது. ஆனால் இந்த கொள்கை பிறழ்வு எங்கு ஏற்பட்டது என்றால், எந்த கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்களோ அந்த கொள்கையுடைய அசில் வடிவம் எங்கிருந்து பெற வேண்டுமோ அதை அந்த அடிப்படையில் பெறவில்லை என்றால் ஈமானுடைய அத்தனை அம்சங்கள் அழிந்து போகும். ஹவாரிஜிங்களும் தங்களுடைய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களுடைய தீர்ப்பு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் பால் போக வேண்டும் என்று அவர்கள் புதிய ஒரு வியாக்கியானம் சொன்னார். இமாமுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜிங்களோடு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை முன்வைத்தார். மனிதனுடைய தீர்ப்பின் பால் போவது என்றால் அது குஃப்ரியத்து கொண்டு போய் சேர்க்குமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இரண்டு மனிதர்களுடைய தீர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? அல்லாஹ் கூட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்வு காண ஒரு நீதிபதியை முன்வைத்து தீர்வு காணுங்கள் என்று சொல்லவில்லையா என்ற அடிப்படையில் அவர்கள் ஹவாரிஜிங்களோடு உரையாடினார்கள். ஹவாரிஜிங்கள் அவர்கள் ஒரு இஸ்லாத்துக்குள்ளே புதிய ஒரு கொள்கையை வகுக்க ஆரம்பித்தார்கள். மாஷா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாதத்தின் ஊடாக ஹவாரிஜிங்கள பெரும் ஒரு தொகை பின்னால் அவர்கள் மனம் திருந்தி போய் மறுபடியும் இஸ்லாமிய அணியிலே ஒன்று சேர்ந்தார்கள். சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய இந்த கொள்கை என்று முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படையை எங்கிருந்து எடுப்பது என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் பின்னால் தோன்றிய வழிகட்ட கூட்டங்களுக்கும் எங்களுக்கும் எந்த மாற்று அபிப்பிராயம் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒன்றிணைவோம். நிறைய கூட்டங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். நான் உதாரணத்துக்கு தான் ஹவாரிஜிங்களையும் முஅ்தஸிலாக்களையும் சொன்னேன். எத்தனையோ கூட்டங்கள் ஷியாக்கள் இருந்து தொடங்கிய பல கூட்டங்கள் உருவாயின. ஷியாக்களும் கலிமாவுக்கு வேறொரு அர்த்தம் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு வேறொரு அர்த்தம் சொல்லி கொள்கை அவர்கள் உருவாக்கி தனி மார்க்கத்தை கண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாதிரி அகீதாவுக்கு அவர்கள் மாற்றமான விளக்கம் சொன்னார்கள்.
குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கம், சஹாபாக்கள் விளங்கி கொண்ட முறைக்கு மாற்றமான விளக்கம் சொல்லி குர்ஆனுடைய ஆயாத்துகளில் வரக்கூடிய லாலிமீன்கள் காபிர்கள் என்ற வார்த்தை அது சஹாபாக்களே குறிக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களை இழிவுபடுத்தி அவர்கள் சொல்லுகின்ற அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்துவதாக குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை மாற்றி கொள்கையை உருவாக்கினார். எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 வருட காலங்களில் சொல்லப்படாத, சஹாபாக்களால் நம்பப்படாத, பின்பற்றப்படாத புதிய கொள்கை தான் அந்த சமூகத்துக்கு ஷியாக்கள் முன்வைத்தார்கள். அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறவன் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரிஜினல் முஸ்லிம் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். எனவே அவர்களுடைய பார்வையில் நான் நீங்கள் உட்பட அனைவரும் காபிர்கள், எங்களை கொல்லுவதற்கு அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கடைசி இமாமாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற 12வது இமாம் வருகிற வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லீம்களை கருவறுப்பதற்கு. அவர் வாளோடு வருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். வந்தால் அபூபக்கர், உமர் உட்பட, ஆயிஷா உட்பட பலரை அவர்கள் பழி தீர்ப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது இவர்கள் உருவாக்கின ஒரு கொள்கை. எனவே சகோதரர்களே, கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படையை தெரியாத வரைக்கும் எல்லாருமே கொள்கை பேசலாம், எல்லாருமே அதுல உறுதியாக இருப்பதை பற்றி கதைக்கலாம், எல்லாருமே அதை பின்பற்றுவதை பற்றி போகலாம். ஆனால் எதிலே போய் அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் எங்களுக்குள்ள கேள்வி. இன்றைக்கு காதியானிகளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொள்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கை விளக்கம் சொன்னார்கள். நபிமார்கள் முத்திரை என்று சொன்னால் அது சிறப்புக்குரிய நபி என்ற அர்த்தமே தவிர அவருக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள் என்ற அர்த்தம் கிடையாது என்று காதியானிகள் அந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்ல ஒரு கொள்கை உலகத்தில் உருவாக்கி இதுதான் இஸ்லாமிய கொள்கை என்ற வரையறைக்கு வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கொள்கை விளக்கங்கள் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டால் ஒரு முஸ்லிம் குழம்பி போவதாக சிலர் சொல்லுகிறார்கள். அவர் சொல்வது சரியா, இவர் சொல்வது சரியா, இதை முடிவெடுப்பதா அதை முடிவெடுப்பதா என்று குழம்பி போவதாக சொல்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், சுன்னாவை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை சொன்னார்கள். உசூலு சுன்னா இந்தனா அத்தமஸ்ஸகு பிமா கான அலைஹி ஸஹாபா. சுன்னாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சஹாபாக்களை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அடிப்படை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள், வஹீயின் நிழலிலே அவர்கள் நடமாடியவர்கள், இந்த உலகத்திலே முதலாக வஹீயை கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்த்தவர்கள், பின்பற்றியவர்கள், ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வினால் முத்திரை குத்தப்பட்டவர்கள். அந்த சஹாபாக்கள் எவ்வாறு போனார்கள் என்று பாருங்கள், அவர்கள் சுன்னாவை எவ்வாறு எடுத்தார்கள் என்று பாருங்கள், மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்றினார்கள் பாருங்கள். அதுதான் எங்களுடைய பேசிக் என்று சொன்னார்கள். அப்போ நாங்கள் திரும்பி அங்குதான் போகணும் சகோதரர்களே. அகீதாவுடைய பேசிக்கா, சுன்னாவுடைய நடைமுறையா, இதை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்றதற்கு அடிப்படை அங்குதான் நாங்கள் போனோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அகீதாவை உறுதியாக நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். பிறகு அதுதான் உறுதி என்ற அடிப்படையிலே சமூகத்துக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்யலாம். அதுதான் சரி என்ற அடிப்படையிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் மன அமைதியோடு நிம்மதியோடு அதை பின்பற்றலாம். ஆனால் இமாம்களுடைய பேராலும் ஒரு தனி கொள்கை உருவாக்கப்பட்டு அந்த இமாம்களுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு கொள்கை உருவாக்கப்பட்டு சமுதாயத்தில் இவ்வளவு பித்னா வர்றதற்கு அதுதான் காரணம். அந்த இமாம்கள் எவ்வாறு இஸ்லாத்தை அணுகினார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை வைத்து தான் அணுகினார்கள். சஹாபாக்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து அணுகினார்கள். அதுதான் மார்க்கம் வந்த வழி சகோதரர்களே. எங்கேயுமே சஹாபாக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை. சலபு சாலியங்கள் என்று சொல்வார்கள், ஃபஹ்மு சஹாபா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தார்கள் மார்க்கத்தை புரிந்ததை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர சஹாபாக்களையும் நீங்கள் இமாம்களை போல பின்பற்றுங்கள் என்று யாருமே விளக்கம் சொன்னது கிடையாது. நீங்களும் தப்பாக புரிந்து கொள்ளவும் கூடாது. அப்படி வஹி இறக்கப்படவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்லை. எனவே தப்பான வியாக்கியானம் நாம் அதற்கு கொடுக்க கூடாது. 23 வருட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அந்த சஹாபா சமூகத்துக்குள்ளதான் நிலைபெறச் செய்தார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன விளக்கம் சொன்னதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போனார்கள் என்று பாருங்கள். அதுதான் ஃபஹ்மு சஹாபா, அதுதான் சலஃபு சாலிஹீன்கள், அதுதான் கொள்கையை தீர்மானிக்கிற வழிகள்.
ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வந்து வேறு வியாக்கியானம் சொல்லலாம், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர யாரும் இல்லை, எனவே இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லலாம். அது அவருடைய கருத்து சுதந்திரம். இன்னொருவர் வந்து அனைத்து வஸ்துக்களின் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் உரியது என்று லா இலாஹ்வுக்கு விளக்கம் சொல்லலாம். இன்னும் ஒருவர் வந்து வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கங்களை அவனுக்கு செலுத்த வேண்டும், அந்த வணக்கங்களில் அவனுக்கு இணை வைக்கின்ற அத்தனை காரியங்களை விட்டு ஒதுங்கலாம் என்று இன்னொருத்தரும் விளக்கம் சொல்லலாம். இந்த மூன்று விளக்கங்களுக்கு உதாரணத்தில் நாம் எதை எடுத்துக்கொள்வது என்று அடிப்படையை தீர்மானிக்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் 13 வருட காலம் மக்காவில் என்ன விளக்கம் சொன்னார்கள், மதீனாவில் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று பார்த்தால் பிரச்சனை தீரும். 13 வருட காலம் மக்காவுக்குள்ளே இருந்த மக்களும் லயகூலுன் அல்லாஹ் என்று சொன்ன மக்கள், அல்லாஹ் தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அதிகாரம் ஆட்சி எல்லாம் அவனுக்கு சொந்தம் என்று சொன்னவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அவர்களும் அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியவன் என்ற அர்த்தத்தையும் சொன்னார்கள், படைத்து பரிபாலிக்கிறவன் என்ற அர்த்தத்தையும் சொன்னார்கள், அனைத்து வஸ்துகளுக்கும் அதிகாரமுடைய ரப்பு என்னும் மக்களும் சொன்னார்கள். அப்படியா இருந்தால் கலிமாவுடைய அகீதாவுடைய அடிப்படை அதுதான் ரசூலுல்லாஹ் வகுத்தார்களா? மக்கத்து மக்கள் சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிற சகோதரர்களே, பார்வைக்கு உங்களுக்கு செவிப்புலன்களுக்கு அதிகாரம் செலுத்துகின்றவன் யார், உங்களுக்கு இந்த சக்தியை தருகின்றவன் யார், வானம் பூமியை நிர்வகிக்கின்றவன் யார் என்று கேட்டால் மக்கள் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். ஆனால் அகீதா என்ன தெரியுமா? கொள்கை. இத்தனையும் சொல்லுகிற அந்த ரப்புக்கு மட்டும் நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுத்தார்கள். அது நீங்கள் சொல்வது போல அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, அனைத்து வஸ்துக்கும் அல்லாஹ்வுக்குரியது என்ற கலிமாவோடு ரசூலுல்லாஹ் நிறுத்தாமல் அத்தனையும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் வணக்கத்தில் யாரையும் கூட்டு சேர்க்காத தகுதியான ரப்புக்கு மட்டும் வணக்கம் செலுத்துவோம் என்ற அந்த அகீதாவை தான் ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். மதீனா பிறகு சென்றதற்கு பின்னால் அதிகாரத்தின் கைக்கு கிடைத்த பிறகு அகீதாவோடு அதிகாரத்தையும் கொண்டு போனார்கள். எனவே முதல் படி அகீதாவுக்கு தான் கலிமாலே லா இலாஹா என்றதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அங்கு நாங்கள் இந்த அகீதாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் நீங்கள் இப்போ அதிகாரத்துக்குரிய ஒரு அகீதா கொள்கையை வகுத்து கொண்டு மக்களை கொண்டு போய் சேர்த்தால் அது பிழையானது. அதிகாரத்தை நோக்கி போகக்கூடாது என்பதல்ல, அதுவும் இஸ்லாமுடைய அடிப்படையில் ஒன்று. ஆனால் அடிப்படைகளில் ஒன்றை முதல் அடிப்படையாக ஆக்கக்கூடாது. முதல் அடிப்படை அகீதா அது அல்ல. மக்களை இலாஹ் என்கின்ற லா மாபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணக்கங்கள் செலுத்துவதற்கு தகுதியான ரப்பு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்ன அந்த ரப்பை அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தி அவனுடைய கட்டளைக்கு அடிபணிகின்ற அந்த இலாஹுக்கு தான் நாங்கள் அகீதாவிலே முன்னுரிமை கொடுப்பது. அதுதான் அடிப்படை. இதையேதான் ஒரு முஸ்லிம் உறுதியான கொள்கையை கையாள வேண்டியவனாக இருக்கிறான். இந்த கொள்கைக்காகத்தான் சஹாபாக்கள் மக்காவிலே பல சித்திரவதைகள் அனுபவித்தார்கள், உயிர்களை கொடுத்தார்கள். அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது, இரத்தங்கள் சிந்தப்பட்ட அந்த கலிமாவின் ஊடாக வளர்ந்த மார்க்கத்திலே மறுபடியும் நானும் நீங்கள் ஒரு கலிமாவை வகுத்து கொண்டு கொள்கை வைத்துக் கொண்டு இதிலே உறுதியாக இருந்து சமூக புனரமைப்பை செய்வோம் என்றால் அது அந்த சஹாபாக்களுக்கும் செய்கின்ற பெரிய ஒரு நிந்தனை சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், எந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் தடுமாற்றம் என்பது வருகிறதே என்ற நிலைக்கு நீங்கள் ஆளாக கூடாது. அப்படி வர சொல்ல முடியாது. ஏனென்றால் அடிப்படையை படிக்க வேண்டிய அடிப்படையை நாங்கள் தெரியாமல் பேச வேண்டிய அடிப்படைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வாறு பின்பற்றுவது என்று சஹாபாக்களுக்கு விளங்கினார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹுக்கு பின்னால் வேறு இறை தூதர் வரமாட்டான நம்பிக்கையில் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தை தொடர்ந்து உருவான குழப்பங்களுக்கு எதிராக சஹாபாக்கள் யுத்த பிரகடனம் செய்து இன்னொரு நபித்துவத்துக்கு எதிராக போராடியது காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அவர் இறுதி நபிதான். அவருக்கு பின்னால் ஒரு நபி வர மாட்டான். வந்தால் அவன் பொய்யன், அநியாயக்காரன், மார்க்கத்தை சீர்குலைக்கிறவன், சமுதாயத்தில் ஃபித்னாவை உண்டு பண்ணுகிறவன். அவனுக்கு எதிரான உச்சகட்ட தண்டனை தான் மரண தண்டனை. அது கிரிமினல் லோல சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு அம்சம் இஸ்லாத்திலே. உலகத்திலே பலதரப்பட்டவர்களும் கிரிமினல் லோக்கு உச்சக்கட்ட தண்டனை வகுத்த போல இஸ்லாம் அது வகுத்தது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒன்று என்பது அது தப்பான அபிப்பிராயம். அது போலியான வாதங்களை முன்வைக்கின்றவர்கள் உருவாக்கின்றவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் சஹாபாக்கள் அப்படி புரிந்ததை இவர்கள் புரியாததால் தான் உலகத்தில் இன்னும் நபிமார்கள் வருவார்கள் அந்த கொள்கையை உருவாக்கி வைத்தார்கள்.
எனவே இதற்கு பின்னால் ஒருவன் போய் இதுவும் சரிதான் என்று போனால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுக்க வேண்டிய இடத்திலிருந்து அவன் எடுக்கவில்லை, படிக்க வேண்டிய இடத்திலிருந்து படிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அந்த தனக்கு பின்னால் வழிநடாத்தி கொண்டு போன கூட்டத்தை பற்றி குர்ஆனில் என்ன சொன்னான் என்று நாங்கள் படிக்க வேண்டும். அவர்களை தான் அல்லாஹ் ஹைர உம்மத் என்று சொன்னான். என்னையும் சொல்லவில்லை, உங்களையும் சொல்லவில்லை. இந்த வசனம் இறங்கிய காலப்பகுதியை நோக்கி நீங்கள் திரும்புங்கள். குந்தும் ஹைர உம்மத் என்று அல்லாஹ் சொன்னது அந்த வஹையை பின்பற்றி அந்த சஹாபா சமூகத்தை பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று முத்திரை குத்தியது அந்த சஹாபா சமூகம் தான். அதுதான் சபீலுல் முஃமினீன் என்று மூமின்கள் சென்ற பாதை என்றும் அல்லாஹ் சொன்னான். வஹையின் அடிப்படையிலே அந்த சஹாபாக்கள் பின்பற்றியதனால அல்லாஹ் கொடுத்த சிறப்பு பட்டங்கள் சகோதரர்களே. எனவே அந்த சபீலுல் முஃமினீனுக்கு மாற்றமாக போனால் நுவல்லிஹி மா தவல்லா, நீங்க போற வழியில போங்க, கொண்டு போய் இறுதியில் உங்களை நரகத்துல சேர்ப்போம் என்று கூட அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியிலே உத்தரவாதம் தருகிறான். இது சஹாபாக்களை பின்பற்ற சொன்னதுக்கான ஆயத் அல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வஹையை நபிகளாரிடத்தில் படித்து பின்பற்றிய வழியை பாருங்கள் என்று சொல்கின்ற வசனம். எனவே ஹைர உம்மத் அகீதாவை எவ்வாறு புரிந்தது என்றுதான் முதலில் நானும் நீங்களும் படிக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த அகீதாவோடு சுன்னாவை அவர்கள் எவ்வாறு புரிந்தார்கள் என்பதுதான் அடுத்து சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியான படித்தரங்களை தான் முதலில் நாங்கள் ஆதாபுல் இல்மாக வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி அறிவை படிக்கின்ற ஒழுங்குமுறைகளில் நாங்கள் தவறிவிட்டு இருப்பதனால தான் தடுமாற்றம் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு முன்னால் ஹைலைட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி வரக்கூடாது. எங்கட அந்த ஆதாபுகள், கல்வியில் உள்ள ஆதாபுகள் எடுப்பட்டதனால் அல்லது முயற்சிகள் இல்லாததனால தான் இந்த ஹைலைட் வார்த்தைகள் எப்போதுமே முன்னால வந்து கொண்டே போகிறது. சகோதரர்களே, இந்த கொள்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை முன்வைத்த போது அந்த சஹாபா சமூகம் சரியாக அதை புரிந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போன போது அவர்களுக்கு எதிராக எதிரிகள் அணிதிரண்டு வந்த போதும் அவர்கள் இதில் ஏன் அசையாமல் நின்றார்கள் என்று நீங்கள் அடுத்ததாக சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய யுத்தங்களை பற்றி நாம் பேசுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் சுமார் 19 அந்த இஸ்லாமிய 23 வருட காலத்துக்குள்ளே 19 யுத்தங்களை சுமாராக அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏன் முஸ்லீம்களுக்கு எதிராக படை திரட்டினார்கள்? இந்த அகீதா பூமியில நிலைநாட்டப்படுவதை ஷைத்தான் விரும்புவதில்லை சகோதரர்களே. அவன் வழிகெடுப்பதற்கென்றே அவன் தன்னுடைய கூட்டத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் மட்டும் பூமியில வணங்கப்பட வேண்டும் என்ற இந்த அகீதா பேசப்படுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் தன் பட்டாளங்களை திரட்டி கொண்டுதான் இருக்கிறான். அவனால் தான் யுத்தங்களை மூட்டிக் கொண்டிருக்கிறான். இதற்கு தான் சஹாபாக்கள் முகம் கொடுத்தார்கள். எனவே இந்த அகீதாவில் தான் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால தான் கூட இந்த அகீதாவுக்காக உயிர் தியாகங்கள் செய்த தியாகிகளுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான அந்தஸ்தாக முதல் தர சுவனத்தை அவன் தயார்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவன் விரும்புகின்ற கொள்கையை இந்த சமூகம் ஏற்று நடக்க வேண்டும் என்று அவன் தயாரித்த கொள்கையை பூமியில் நிலைநாட்டுவதற்காக ஒரு கூட்டம் தன்னையே அர்ப்பணிக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்துக்கு சுவனத்தின் உயர்ந்த அந்தஸ்தை தவிர வேறு எந்த அந்தஸ்துக்கும் அல்லாஹ்விடத்தில் இடமில்லை என்பதனால் தான் உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே. அதனால தான் குர்ஆன்ல பல இடங்களில் பார்க்கிறோம், இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதான ஷுஹதாக்களை பற்றி கூட அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் ரப்பிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் உயர்த்தி வைத்து பேசுகிறான் சகோதரர்களே. அவர்கள் மரணித்தாலும் அவர்கள் விட்டு போன அந்த நடையினுடைய சுவடுகளை அல்லாஹ் பூமிக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். இதன் அத்தாட்சி இந்த வசனங்களின் ஊடாக சகோதரர்களே. அவர்கள் எங்களை விட்டு மறைந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளை அல்லாஹ் எவ்வாறு அடையாளப்படுத்தி காட்டுகிறான் என்று பாருங்கள். அவர்களை மௌத்தானார்கள் என்று சொல்லாதீர்கள், ரப்பிடத்தில் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அது மறைவான ஞானம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ரஹ்மான் அதை சொல்கிறான், நாங்கள் நம்புகிறோம். இந்த கொள்கையிலே தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். முதலில் அகீதாவுடைய இந்த அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த அகீதாவுக்காக அவர் போராடுகிறார். ரப்பு அல்லாஹ் தான் என்பதற்காக போராடுகிறார்.
அவர் மரண தருவாய் இருக்கும் போது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டே நற்செய்தி சொல்கிறார். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் ரூஹு பிரிய போகிறது அவர்கள். இனி அவர்களுக்கு இந்த பூமிக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் ஆக போகிறது. அவர்கள் ரப்புடைய அருளுக்காக வேண்டியவர்களாக வாழ்ந்தவர்கள். எனவே ரப்பு தன்னுடைய கீர்த்தியின் கண்ணியமிக்க மலாய்க்காமார்களை தூதர்களாக அனுப்பி சொல்கிறான், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பால் போகிறீர்கள். அவனுடைய சங்கையான இடத்தை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். அல்லாஹ் அதை மட்டும் சொல்லவில்லை சகோதரர்களே, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபித் துன்யா ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাহ, இந்த பூமியிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் மர்மையுடைய வாழ்க்கையில் நாங்கள் தான் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறோம். அவுலியா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நேசர்களாக நாங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் உங்களுடைய நேசர்கள், நீங்கள் மௌத்தாகி அந்த மர்மைக்கு வந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு நேசர்கள். வலக்கும் ஃபியா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதெல்லாம் விரும்புகிறதோ அது அந்த மர்மையிலே கிடைக்கும், அந்த ஜன்னாவில் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபியா மா தத்தஊன், இது அல்லாஹு தாலா எங்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த கொள்கையுடைய அடிப்படையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகின்ற வாக்குறுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குறது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். இந்த வசனம் இறங்கினோனே சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லை என்றால் அவர்கள் தான் பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்கள் தான் நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் யாருதான் அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும்? மனிதன் மனிதனுக்கு அநியாயம் செய்யலாம், அவன் அவனுக்காகவே தீங்கு அநியாயங்கள் அவனால் நடக்கலாம். இப்படி அநியாயங்கள் எங்களை விட்டு நகராது, எங்களால் அப்படி செய்ய இயலாது. அப்படி இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ஆயத் என்ன சொல்கிறது என்று தான் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது போன்ற அர்த்தம் இந்த ஆயத்துக்கு இல்லை, நீங்கள் கருதுவது போன்ற அர்த்தம் இந்த வசனத்துக்கு இல்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன சொன்னார் என்று நீங்கள் கேட்கவில்லையா? யா புனைய இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்றாரே, மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்றார்களே. அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் இந்த உலகத்திலே மனிதன் செய்கின்ற உச்சக்கட்ட அநியாயம். அதுதான், அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். இந்த ஆயத்தை நாங்கள் அந்த சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு அவர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையோடு புரியாமல் நேரடியாக குர்ஆனுக்கு நாங்கள் அணுகினால் நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம், நாங்கள் செய்கிற அநியாயத்தினால் எங்களுடைய ஈமான் அழிந்து போகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது அல்ல அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நல்ல கலிமாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். கஷஜரத்தின் தய்யிபா, அது ஒரு நல்ல மரத்துக்கு ஒப்பானது. அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய பாகங்கள் பூமியிலே உறுதியாக இருக்கிறது, கிளைகளோ வானத்திலே பறந்திருக்கிறது. தூதி உகுலா ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அதனுடைய பழங்களை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அது எப்போதுமே கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை இப்படி சொன்னார்கள், விளக்கப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா நல்ல ஒரு வார்த்தையை உதாரணமாக மூமின்களுக்கு சொல்கிறான். அந்த நல்ல வார்த்தை என்றால் அது இஹ்லாஸை அடிப்படையாக கொண்டது. அந்த கலிமா என்பது இஹ்லாஸின் அடிப்படையாக வகுக்கப்பட்டது. நல்ல மரம் என்று அல்லாஹ் சொல்வது ஈமானை கொண்டது. அந்த ஈமான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகின்ற போது, பூமியில எவ்வாறு அந்த மரத்தினுடைய வேர்கள் ஆழமாக பதிந்தால் அது அசைக்க முடியாமல் வளர்கிறதோ, அது போல மூமினுடைய அந்த ஈமானிலே மூமினுடைய செயற்பாடுகள் ஈமானில் உறுதியாக இருக்குமாக இருந்தால் அவனிடத்திலே அசைக்கப்படாத ஒன்றாக அல்லாஹ் எதை தடுத்தானோ, எதை செய்யுமாறு சொன்னானோ அதுதான் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஒரு அருமையான விளக்கத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு சொல்கின்ற ஒரு உதாரணம் பலமான உறுதியான ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்குமானால், அதிலே அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்குமானால், அவன் உறுதியாக படித்து விளங்குவானாக இருந்தால், அந்த அகீதா உள்ளத்தில் ஆழமாக பதிகின்ற போது
அவனுடைய இரண்டாவது வெளிப்பாடு என்ன தெரியுமா? அந்த அகீதாவை வகுத்து தந்த ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, எதையெல்லாம் தடுத்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்னானோ, அதை அவனுடைய செயல்பாடுகளில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். எல்லா நன்மைகளுக்கும் மூமின் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்றுதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அகீதாவில் உறுதியாக இருப்பதை பற்றி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাহ. உறுதியான வார்த்தை என்பது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவன் நம்பிக்கை கொண்ட அந்த ஈமானின் அகீதாவில் இருப்பது. அதை ஒரு மூமின் ஏற்றுக்கொள்கின்ற போது இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் ஈமான்தாரிகள் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை அவன் மரணித்து அவனை மண்ணறையிலே கபரிலே வைக்கின்ற போது கூட அவனுடைய அந்த உறுதிப்பாட்டை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து தான் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் முதலில் புரிந்து கொண்டு இதுதான் கலிமாவுக்கான அகீதாவுக்கான கொள்கை பற்றியுடைய முதல் அம்சம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் இருக்கின்றன, அது ஈமானின் சுவையை ஒரு மூமினுக்கு தரும். ஈமானுடைய சுவையை ஒரு மூமின் சுவைக்கிறான் என்பதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, உங்களுக்கு விருப்பமான ஒரு பழத்தை நீங்கள் சுவைப்பீர்கள், உங்களுக்கு விருப்பமான ஒரு உணவு பண்டத்தை எடுத்து நீங்கள் சுவைப்பீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன தென்படும் என்று சொன்னால், நான் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு உணவு, நான் மிகவும் சுவைக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி உங்களுடைய வெளிப்பாடாக நீங்கள் காட்பிப்பீர்கள். மற்ற அனைத்தையும் விட நீங்கள் விரும்பி உண்ணுகின்ற போது, நீங்கள் விரும்பி பருகுகின்ற போது அதில் உங்களுக்கு தனியான ஒரு சுவை தென்படும். பொதுவாக எல்லா மனிதருக்கும் அதுதான். ஆனால் ஒரு ஈமான்தாருக்கு எப்படி தெரியுமா அந்த ஈமானிய சுவை தென்படும்? அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுக்கு முதலில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக இருப்பார். ஒரு மூமினுடைய கொள்கை பற்றிய அம்சத்தை ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துகிறார். அவனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தான் விருப்பத்துக்குரியவனாக இருப்பார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவன் மொழிந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இந்த கலிமா பற்றுக்காக அவன் உலகத்தில் வாழ்வான். எல்லாவற்றுக்கும் விட அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறார்கள், அவன் இந்த ஈமானிய சுவையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் தான் விருப்பத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டால் பிறகு இந்த கொள்கையை விட்டு அவன் திரும்பி போவதற்கு ஒரு காலம் விரும்ப மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எங்களுடைய நேசத்துக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? நாங்கள் அல்லாஹ்வை ரப்பு என்று சொன்னோம், அல்லாஹ்வை ரப்பு என்று சொல்வோம். இதைதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார், ரலீது பில்லாஹி ரப்பன், நான் என்னுடைய ரப்பை அல்லாஹ்வை தான் விரும்புகிறேன். ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் அவன் ரப்பு மீது கொண்ட விருப்பத்தை வெளிப்படுத்துவது அந்த ரப்புடைய கட்டளைக்காக தான் அடிப்படையை தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதுதான். வேறு எந்த அர்த்தமும் அது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் எப்போது எதிலே எங்கெல்லாம் கிடைக்குமோ அதற்கு முதல் மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவன் நிச்சயமாக ரப்பை நேசித்து விட்டான், ரப்பு அவனையும் நேசித்து விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அவன் தயார்படுத்தியிருக்கின்ற மர்மையுடைய வேதனையின் பயத்தினால் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கண்ணீர் வடித்தோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பால் மடியிலிருந்து பால் வெளியே வந்த பிறகு மறுபடியும் அந்த மடிக்குள் பால் திரும்புவது இல்லையோ, எப்படி இல்லையோ அது போலதான் இந்த மூமின் அல்லாஹ்வுக்கு பயந்தவன் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறானே, இவன் ஒரு நரகத்துக்கு போக மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எந்த சந்தர்ப்பத்திலாவது அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை நான் மீறி விட்டேனே, அல்லாஹ்வுடைய இந்த வாக்கியங்களுக்கு நான் தப்பாக நடந்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்து விட்டேன் என்று நாங்கள் செய்த தப்புக்காக தவறுக்காக ஒரு பொழுதேனும் நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோமா? அப்படி வடித்திருந்தால் எங்களுடைய நேசத்தின் உச்சக்கட்டம் அதுதான் சகோதரர்களே.
உலகத்தில் யார் யாருக்கோ எல்லாம் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், எது இழந்தமோ அதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நான் என்னை பற்றி சிந்தித்து, என் ரப்பு எனக்கு புரிந்த அருட்கொடைகளை பற்றி சிந்தித்து, அவனுடைய செய்தியை நான் எடுத்து வைக்க வேண்டுமே, அதற்காக நான் எவ்வாறு என்னை தயார்படுத்தியிருக்கிறேன் என்பதை பற்றி சிந்தித்து நான் ஒரு 5 நிமிடம் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு என் பாவத்துக்காக ரப்புடைய அருளுக்காக நான் ஏங்கி கண்ணீர் விட்டிருக்கிறேனா? அப்படி இருந்தால் ரப்பு என்ன செய்கிறான் தெரியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்கிறான், நான் இந்த மனிதனை நான் விரும்பி விட்டேன் என்று அல்லாஹ் முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உள்ள மலாய்க்கமார்கள் அழைத்து சொல்கிறார்கள், இந்த மனிதனை அல்லாஹ் விரும்பி விட்டான், அவனை நீங்கள் விரும்புங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் விரும்பின மனிதனை நீங்களும் விரும்புங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கின்ற மலாய்க்கமார்கள் அழைத்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதோடு அந்த விருப்பம் முடியாத சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பி அந்த மனிதனுடைய நேசத்தை அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள மக்களுக்கும் அவனை நேசத்துக்குரியவனாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்களை அறியாமல் பலர் எங்களை விரும்புவார்கள் சகோதரர்களே, எங்களை அறியாமல் பலர் எங்கள் மீது நேசம் கொள்வார்கள், எங்களை அறியாமல் எங்கள் மீது பலர் பற்றுக்கொள்வார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய அவனுடைய முஹப்பத்துடைய வெளிப்பாடு. அதுதான் ஹலாவத்துல் ஈமான். ஈமானின் சுவையை அல்லாஹ் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அருளை எதிர்பார்த்து நாங்கள் அதிலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைத்து பயந்து அழுந்து அல்லாஹ்வுடைய கட்டளையான குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ்கின்ற போது அவன் நிச்சயமாக கொள்கை பற்றினுடைய வெளிப்பாட்டிலே ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டு போகிறான் என்பதுதான் அர்த்தம். குர்ஆனுடைய ஆயாத்துக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன வ தல்ஹகூன் லா தபகூன், அல்லாஹ்வுடைய இந்த ஆயாத்துக்களை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறீர்களா, நீங்கள் அழமாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் எங்களுக்கு தந்தது, அதில் ஆச்சரியப்பட்டு சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாதா, அச்சப்படக்கூடாதா, கண்ணீர் வடிக்க கூடாதான்னு கேட்கிறான். அதனால தான் ஈமான்தாரிகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் கேட்டாங்க உள்ளங்கள் நடுநடுங்கும், ஈமான் அப்படியே அதிகரித்து கொண்டு போகும். யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு சகலவற்றுக்கும் பொறுப்பாளன் என்று அல்லாஹ்வின் மீது அவர்கள் தவக்குல் வைப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் அரசியல்வாதிகளை பின்னால் போகின்றவர்கள், அவர்களை விரும்புகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ரப்புக்கு பின்னால் ஒரு நாள் நாங்கள் ரப்புக்கு முன்னால் போய் நின்று அவனுடைய விசாரணைக்கு முகம் கொடுப்போம் என்ற எந்த சந்தேகமும் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு கணமேனும் அந்த ரப்பின் மீது கொண்ட நேசத்தை வெளிப்படுத்த நாங்கள் செய்த தப்புக்காக கெஞ்சினோமா, நாங்கள் கண்ணீர் விட்டோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ செய்த பாவத்துக்கு தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடி என்று சொன்னார்கள். அது அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எனவே இந்த அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஈமானின் கொள்கையில் உறுதியாக இருப்பது என்று சொன்னால் அல்லாஹ் மீது கொண்ட அந்த அன்பை, அவன் எங்கள் மீது கொண்ட அன்பையும் எவ்வாறு நாங்கள் வெளிப்படுத்துவது என்ற அடிப்படை அம்சம், ஈமானோடு தொடர்பான அந்த அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நாங்கள் மகத்தான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதை இணை வைக்காத மகத்தான கண்ணியத்தை கொடுக்கின்ற அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற அல்லாஹ் வார்த்தையை சொல்வதே அல்லாஹ் அனைத்து விதமான அசிங்கங்களிலிருந்து அவன் தூய்மையானவன், ஷிர்க்கைத்தான் அவன் அந்த இடத்துல அசிங்கமா என்று சொல்கிறான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு நேசத்துக்குரியவராக மாறாத வரை ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைக்க முடியாது என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் எவ்வாறு நேசம் கொள்வது? பொதுவாக உலகத்திலே ஏதோ ஒரு பண்டிகையை ஞாபகப்படுத்துவது போல் ரசூலுல்லாவை நாங்கள் ஞாபகப்படுத்த முடியாது. ரசூலுல்லாவுடைய பேரால் ஏதோ ஒரு வருஷத்துக்கு பண்டிகையை நடத்துவது போல் நாங்கள் நடாத்தி கூட்டங்கள் போட்டு பிரசாரங்கள் நடாத்தி அதற்காக சாப்பாடுகள் கொடுப்பதன் ஊடாக அந்த முஹப்பத்துர் ரசூல் வராது. ஏனால் அது சஹாபாக்கள் அப்படி செய்ய இல்லை. என்னையும் உங்களை விட நேசம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். நாங்கள் அந்த அவர்களுடைய பக்கத்தில் நிற்கிறோமா என்றது எங்களுக்கு இன்னும் சந்தேகம். ஆனால் அந்த சஹாபாக்கள் நபிகளார் மீது கொண்ட அந்த முஹப்பத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் நீங்கள் நானும் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை
உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட முதலில் நான் என் ஆத்மாவை, என் உயிரை நேசிக்கிறேன், பிறகு உங்களை நேசிக்கிறேன் சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமரே அப்படி அல்ல என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன். ஆலான யா உமர், இப்போதுதான் அந்த ஈமான் வந்திருக்கிறது. ஈமானுடைய பூர்ணத்துவத்தை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினார்கள். மனிதன் தன்னை விட, தன் உயிரை விட, தன் பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசமாக கொள்ளாத வரை அவன் ஈமானின் சுவையை சுவைத்தவனாகவோ, அவன் கொள்கையில உறுதியுள்ள பற்றுள்ளவனாகவோ ஆகவே முடியாது. என் தாயை விட, தகப்பனை விட, என் பிள்ளையை விட, சொத்தை விட நான் நேசத்துக்குரியவராக அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வதென்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அவர்களுடைய பேரில் நான் மௌலூது படித்தால் அது நேசமாகுமா? அவர்களுடைய பேரில் வருடாந்தம் ஒரு கந்தூரி கொடுத்தால் நேசமாகுமா? அல்லது நேசத்தை சஹாபாக்கள் எப்படி காட்டினார்கள்? அந்த நேசத்தை தான் நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எங்களுடைய உயிரை விட மேலாக வைப்பதென்றால் எப்படி வைப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று தந்தார்களோ அந்த மார்க்கத்துக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பதுதான் நேசத்துடைய வெளிப்பாடு. அப்படி நாம் எங்களை அர்ப்பணிக்கின்ற போது நபிகளார் கொண்டு வந்த தூதுத்துவத்தின் உண்மைத்தன்மை அப்படியே உயர்த்தி காட்டப்படுகிறது சகோதரர்களே. அதுதான் நேசம். அந்த நேசம் தான் மிக முக்கியமானது சகோதரர்களே. உஹது களத்திலே ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அந்த நபித்தோழருடைய தந்தை மகனை அழைத்து சொல்கிறார், மகனே, விடிந்தால் உஹது களம் யுத்தத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். விடிந்தால் நாளை காலையில யுத்தம் மூண்டுவிடும், யுத்தத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எனவே நான் உனக்கு வசியத்து செய்கிறேன் என்று சொல்லி 2 விஷயங்களை அவர் வசியத்து செய்தார் சகோதரர்களே. தன்னுடைய மகனுக்கு யுத்த காலத்தில் இரவு நேரத்தில் வைத்து வசியத்து செய்கிறார். ஒன்று சொன்னார்கள், எனக்கு பின்னால் மிகவும் நேசத்துக்குரிய ஒருவராக நான் அல்லாஹ்வுடைய தூதரை உன்னிடத்தில் விட்டு செல்கிறேன் என்று தான் சொன்னார். தந்தை உன்னை விட்டு பிரிவார், காலையில யுத்தம் நடந்தால் நான் மௌத்தாக்கப்படக்கூடிய ஒருவனாக நான் இருப்பேன், கொல்லப்படக்கூடிய ஒருவனாகத்தான் நான் இருப்பேன் என்று அவர் அந்த களத்தின் நிலவரங்களை புரிந்து கொண்டு மகனுக்கு சொல்கிறார். எனவே எனக்கு பின்னால் உனக்கு மிக கண்ணியத்துக்குரிய ஒருவரை நான் விட்டு செல்கிறேன், அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை பிடித்துக் கொள் என்று சொன்னார். இரண்டாவதாக சொன்னார்கள், நான் கடன் கொடுக்க வேண்டியவனாக என் கடனை நீ ஒப்படைத்து விடு என்று சொன்னார். சகோதரர்களே, ஒரு சஹாபி யுத்த காலத்திலிருந்து தன்னுடைய நபிகளார் மீது கொண்ட நேசத்தை அவர் எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே எனக்கு பின்னால் நான் நேசித்த மனிதனை தான் உன்னிடத்தில் விட்டு செல்கிறேன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை பிடித்துக் கொள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நட, அவர் மிக கண்ணியமான ஒரு மனிதர் என்று மகனுக்கு முஹப்பத்து ரசூலை அந்த சஹாபி போதித்து கொடுக்கிறார். எனவே சகோதரர்களே, முடிஞ்சா எனவே முஹப்பத் ரசூலுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். அதே களத்திலே உஹது கள நேரம் போராட்டம் உருவாகி, பிரச்சனை உருவாகி, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டு ரசூலுல்லாவை சஹாபாக்கள் அப்படி சுற்றி வளைத்து பாதுகாக்கிறார்கள் ஒரு இடத்துல. அப்போ ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்க போனார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம், நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், என்னுடைய இந்த நெஞ்சி பகுதி உங்களுக்கு கேடயமாக இருக்கும், நீங்கள் முன்னால் எட்டி பார்க்க கூடாது, எங்கிருந்தாவது ஒரு அம்பு வந்தால் அது உங்களை தாக்கிவிடும், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அரணாக என்னுடைய இந்த நெஞ்சி பகுதி ஒரு கேடயமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஹயாத்தோடு வாழ வேண்டும், அவர் மூலமாக இஸ்லாம் பரவ வேண்டும், மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும், அதற்கு நான் என்னை பலி கொடுக்க தயார் என்பதுதான் முஹப்பத்துடைய ரசூலுடைய வெளிப்பாடாக சஹாபாக்கள் காட்டினர். அந்த தீனுக்காக நான் என்னை அர்ப்பணிப்பது, அது இறை தூதரை நான் கண்ணியப்படுத்தியதற்கு அர்த்தம், அந்த இறை தூதர் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நான் உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் அதுதான் என்றுதான் சஹாபாக்கள் முஹப்பத்து ரசூலை புரிந்து கொண்டு ஈமானின் சுவையை இந்த பூமியில சுவைத்து விட்டு போன உத்தம மக்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் செருப்பணிந்திருந்தார்கள், சஹாபாக்களும் செருப்பணிந்திருந்தார்கள், தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய செருப்பு 2 செருப்பையும் கலட்டி பக்கத்தில் அப்படி வைத்தார்கள். சஹாபாக்கள் உடனே தொழுகையில் இருந்து கொண்டே தங்களுடைய செருப்புகளை அப்படியே கலட்டி போட்டார்கள். தொழுகை முடிந்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீங்க ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செருப்பை கலட்டினீர்கள், நாங்களும் கலட்டினோம் என்றார். இல்ல, எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னார், செருப்பிலே அசிங்க அழுக்கு இருப்பதாக சொன்னார், அதனால தான் நான் கலட்டினேன் என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்ன செய்தி அபூ தாவூதிலே வந்திருக்கிறது.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்கள், செய்கிறார்கள் என்றால் மாற்று கருத்தோ ஒரு தெளிவோ இல்லாமல் அது வஹியை கொண்டு ரசூலுல்லாஹ் செயல்படுத்துகிறார்கள் எங்களை என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அதற்கான வெளிப்பாட்டை தான் சஹாபாக்கள் காட்டினார்கள். ஒரு நபித்தோழர் மஸ்ஜிதுக்கு மிக தொலைவில் இருந்து கொண்டு அவர் பள்ளிக்காக நடந்து போய் வந்து கொண்டிருந்தார். கடுமையான கும்மி இரட்டிலும் கடும் வெப்பத்திலும் அவர் நடந்துதான் போவார். ஒரு வாகனம் அவருக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், கடுமையான இருள் நிறைந்த நேரத்திலும் நீங்கள் நடந்துதான் வருகிறீர்கள், கடுமையாக வெப்பம் அடிக்கின்ற சூட்டு நேரத்திலும் நடந்துதான் வந்து தொழுதுவிட்டு உங்களுடைய குடும்பத்தார் ஒரு வாகனத்தை நீங்கள் பயன்படுத்த கூடாதா? தொலைவிலிருந்து அதுவும் வருகிறீர்கள், பக்கத்திலிருந்து அல்ல, தொலைவிலிருந்து வருகிறீர்கள், ஒரு வாகனத்தை நீங்கள் பயன்படுத்த கூடாதா என்று அந்த நபித்தோழருடைய நிலைமையை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் அழகான முறையில் வீட்டிலிருந்து ஒது செய்து கொண்டு தொழுகையை நோக்கமாக கொண்டு அவர் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்காகவும் அல்லாஹ் அவருடைய ஒரு பாவத்தை அழித்துவிட்டு ஒரு தரஜாவை, ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதற்காகத்தான் நான் கும்மி இருட்டிலும் கடுமையான வெப்பத்திலும் பள்ளிக்கு வந்துவிட்டேன், வீட்டுக்கு திரும்பி போகிறேன், இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நன்மைக்காகத்தான் நான் செய்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இவர்கள் நடக்கின்ற இந்த உரையாடலை ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்க்க வந்த எல்லா நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு சேர்த்து தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, அந்த நேசத்தினுடைய அடிப்படை அடையாளமே இதுதானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை நான் எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்காக நான் எப்படி என்னை உணர்வுள்ள ஒரு முஸ்லிமாக மாற்றிக்கொள்வது என்பதுதான் சஹாபாக்கள் கொண்ட நேசம். அதுதான் அவங்களுடைய ஹலாவத்துல் ஈமானாக இருந்தது. ஈமானுடைய சுவையை நாம் சுவைக்க வேண்டுமானால், அந்த ஈமானை நாங்கள் வெளிப்படையாக உண்மை என்று காட்ட வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்திகளுக்காக நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி காட்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை மோதிரம் அணிந்திருந்தார்கள், சஹாபாக்களும் அணிந்து கொண்டார் தங்க மோதிரம். அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்தால் அதில் ஏதோ நன்மைக்கும் நல்லதுதான் செய்வார்கள், எனவே சஹாபாக்கள் அணிந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை கலட்டி போட்டார்கள், சஹாபாக்கள் எந்த கேள்வியும் கேட்கல, கலட்டி போட்டார்கள். தங்க மோதிரம் என்பது சாதாரணமான விஷயமா சகோதரர்களே? தங்கம் ஹராமாக்கப்பட்டது என்றதுக்காக ரசூலுல்லாஹ் கலட்டினார்கள், சஹாபாக்களும் கலட்டி போட்டார்கள். இரண்டாவது கேள்வி கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டினார், நாங்களும் கலட்டுவோம். அதுதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்து சுன்னாக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் தங்களுடைய சில தோழர்களோடு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது தொழுகையுடைய நேரம் வந்தது. பயணத்திலே 2 ரக்காத் சுருக்கி தொழ வேண்டும். எனவே அவர்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு பிரயாணத்தை ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னால திரும்பி பார்த்தால் ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுந்தவர்கள், மறுபடியும் தொழுகிறார்கள். கேட்டார்கள், இவர்கள் என்ன தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். கடமையான அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுதற்கு பின்னாலும் என்ன தொழுகிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த கடமையான தொழுகைக்கு பின்னால் உள்ள சுன்னத்தான தொழுகை இவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். லுஹருடைய தொழுகை 4 ரக்காத், அதை பிரயாணத்தின் போது 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை. அதை இப்போது ஜமாத்தாக நடத்தினார்கள். ஆனாலும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சுன்னத்தான 2 ரக்காத்தும் இருக்கிறது, அதையும் அந்த மக்கள் தொழுதார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்திருக்கிறேன். அவர்களுடைய தோழர்களான அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். அவர்கள் பிரயாணத்திலே 2 ரக்காத்தை தவிர வேறு எதையுமே அதிகமாக அவர்கள் தொழுததில்லை. இவர்கள் சுன்னத்து தொழுவது நல்லதாக இருந்தால் அவர்கள் தொழுது காட்டியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காண்பித்து சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர் எதை சொல்கிறாரோ, எதை செய்கிறாரோ, எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அதை நீங்கள் அங்கிருந்து தான் ஃபாலோ பண்ண வேண்டும், அங்கிருந்து தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொல்லி இவர்களுடைய செயலுக்கு குர்ஆனுடைய இந்த ஆயத்தை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் கடமையாக்கப்பட்ட தொழுகையை சுருக்கி தொழுந்தார்களே தவிர அந்த தொழுகைக்குரிய சுன்னத்தான தொழுகை தொழுததில்லை என்று ஆதாரமாக எடுத்து காட்டினார்கள். சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக மேலதிகமாக எட் பண்ணக்கூடாது இஸ்லாத்துக்குள்ளே.
ஒன்னையும் கொண்டு வந்து புகுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை செய்தார்கள் தான், இதற்கு அதிகமாக இதை செய்தால் என்ன என்று நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கிற கொள்கை அல்ல, மார்க்கம் அல்ல இந்த தீன் என்பது. அது அப்படி இடம் இருக்குமாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கண்டித்திருக்க மாட்டார்கள். இதுல என்ன தப்பு நடந்தது சகோதரர்களே? 2 ரக்காத் கடமையாக்கப்பட்ட தொழுகை தொழுந்ததுக்கு பின்னால் சுன்னத் தொழுகை தொழுவது என்னது தப்பா? அது தவறா? ஒரு அசிங்கமான செயலா? அருவருக்கப்பட்ட கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலா? இல்லை. என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் 2 ரக்காத் தொழுவது என்பது நன்மைதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த செயலில் இருந்து நாங்கள் கணித்து பார்த்தால் இந்த இடத்திலே ஃபர்லு 2 ரக்காத் தொழுவது மட்டும்தான், சுன்னத் என்பது கிடையாது. அப்படி செய்வதுதான் நபிகளாரை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கான அடையாளமே. அதுதான். ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றார், ரசூலுல்லாஹ் ஒன்று காட்டிருக்கும் போது அதுக்கு மேலதிகமாக ஒன்று செய்தால் தப்பா? அப்படி ஒன்று விளக்கம் கேட்கிறோம். அது எங்களுடைய சிந்தனையில் இருந்து உருவாகிறது. அப்படி என்றால் நாங்கள் ஒரு மார்க்கத்தை, ஒரு கொள்கையை நாங்கள் இப்போது புதிதாக கிரியேட் பண்ணுகிறோம் சகோதரர்களை, உருவாக்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியது இவ்வளவுதான் இருக்கும் போது நாங்களாக ஒன்று அது செய்யறது தப்பா? அது நன்மையை நாடிதானே செய்கிறோம் என்று கேட்கிறார்கள். அது தப்பா என்று கூட நியாயப்படுத்தி கேட்கிறார்கள். அது தப்பாக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருப்பார்களே, காட்டாமல் போனது தப்பா சகோதரர்களே? அதுதான் கேள்வி. நானும் நீங்களும் தப்பு என்பதும் சரி என்பதற்கும் நாங்கள் அந்த தராசில் போட்டு நிற்பதற்கு எங்களுக்கு எதுவுமே தரப்படவே இல்லை. அதிலே கை வைப்பதற்கு மூமின்களுக்கு அல்லாஹ் அதிகாரம் கொடுக்கவில்லை. அதுதான் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மூமின்களுக்கு அல்லாஹ் எந்த அடிப்படையும் தரவில்லை. நீங்களாக சரியாக பாருங்கள், தப்பென்றால் விடுங்கள், சரியென்றால் பின்பற்றுங்கள் என்ற அடிப்படைக்கு மூமின்களிடத்தில் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை ஒப்படைக்கவில்லை. நபியிடத்தில் ஒப்படைத்து தான் உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்களுக்கு, மர்மையை நேசிக்கின்றவர்களுக்கு மார்க்கம் பின்பற்றுவதற்கு எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை தான் இறை தூதரை அல்லாஹ் சொல்லும் போது அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவர்தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரியாக நின்று செயல்படுத்தி காட்டுவார் என்றுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். எனவே நானும் நீங்களும் மார்க்கத்திலே அப்படி கொண்டு வந்து இது தப்பா என்று கேட்டால் அல்லாஹ் இதை காட்டாமல் விட்டது அவன் செய்த தவறா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் தேட வேண்டும் வரும். அது எங்களை கொண்டு போய் அழிவிலே சேர்த்துவிடும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் எதையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவர்கள் புதிதாக உருவாக்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று தந்தார்களோ அந்த அம்சத்தோடு நின்று கொண்டார்கள். அதுதான் அவர்கள் நபிகளாரை பின்பற்றிய ஒரு முஸ்லிமுக்கான அடையாளமாக வெளிப்படுத்தினர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹல்காவாக இருந்து கொண்டு ஒருவர் அதற்கு லீட் பண்ணுகிறார், அவர் முன்னால் நிற்கிறார், முகத்தமாக நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறார்களோ அவரை ஃபாலோ பண்ணி அவரை பின்பற்றி மக்கள் தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் செய்து கொண்டிருக்கிறார். உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு போனார்கள். கேட்டார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் திக்ர் செய்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்களா, இன்னும் மௌத்தா போல ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தி எந்த பொருளை நித்து போகவில்லை, அது அப்படியே பாதுகாக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கு. நீங்கள் செய்வது தவறு என்று அவர்கள் சொல்லி காட்டும் போது நாங்கள் இதில் ஹைரை தவிர வேற எதையுமே நாங்கள் நாடவில்லை என்று சொன்னார்கள். நன்மையை தவிர நாங்கள் வேற எதையுமே நாடவில்லை. நன்மையை நாடி நாங்கள் ஹல்கா திக்ர் செய்வது தப்பான்னு அவர்கள் கேட்டபோது, நன்மை என்பது நீங்கள் தீர்மானிப்பது அல்ல, சஹாபாக்கள் யாருமே இதை இப்படி செய்யவில்லை என்ற விளக்கத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு நன்மையை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. இன்னும் சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை சொல்லித்தான் சொன்னார்கள். மா அரதுனா இல்லா பி கைர் என்று சொன்னார்கள். நன்மையை தான் நாங்கள் எதை நாடவில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் நன்மை என்று சொல்வதெல்லாம் நன்மை அல்ல என்று தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நீங்கள் நன்மை என்று சொல்வதெல்லாம் நன்மை அல்ல, நன்மை என்று சொல்வதற்கு தான் இறை தூதரை அல்லாஹ் காட்டி அனுப்பினான்.
அதனால தானே தொலை போல அல்லாஹ்வுடைய தூதர் செருப்பு கலட்டினதுக்கு அவங்களும் கலட்டினாங்க. நன்மை என்பது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் படித்தார்கள். எந்த ஒரு அம்சத்தையும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு முறை மிக உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்த போது சஹாபாக்கள் உள்ளங்கள் நடுநடுங்கி கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய இந்த உபதேசம், நீங்கள் இன்றைக்கு செய்கின்ற இந்த அறிவுரை உபதேசம், இதற்கு முன்னால் நீங்கள் எங்களுக்கு செய்தது இல்லை. ஆனால் இந்த உபதேசம் எங்களை விட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவது போல இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. எனவே எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்ட நேரம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தன்னுடைய சுன்னாவை பற்றி பிடிக்குமாறு சொன்னார். ஹபஷா நாட்டு தலைவர் உங்களுக்கு தலைமைத்துவமாக, ஹபஷா நாட்டினுடைய ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக, உங்களை நிர்வாகம் செய்கின்றவராக நியமிக்கப்பட்டாலும் நாங்கள் அரபியர்கள் உயர்ந்தவர்கள், உயர் ஜாதி என்ற அந்த வேற்றுமை இல்லாமல் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடிங்கள் என்று தான் சொன்னார். நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் காட்டுகின்ற வழிமுறையை பற்றி பிடிங்கள் என்றார்கள். அது மார்க்கத்தை உருவாக்குகின்ற வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. தமஸ்ஸகு என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் அலையா பின் நவாஜிஸ் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கடைவாய் பற்களால் எவ்வாறு ஒரு பொருளை கவ்வி பிடிக்கிறானோ, அது பலமானதாக உறுதியாக அவனை எவ்வாறு அதை அமைத்துக் கொள்வதற்காக பிடிக்கிறானோ, சுன்னாவை நீங்கள் அப்படி பிடிங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு எச்சரிக்கையாக சொன்னார்கள், நீங்கள் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணாதீர்கள் என்று தான் சொன்னார். நீங்களாக புதிதாக மார்க்கத்தில் உண்டு பண்ணாதீர்கள், அதை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் உருவாக்குற அனைத்தும் அது பித்அத் தான், அது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே மனிதன் நன்மை என்று நாடுவதெல்லாம் நன்மை அல்ல சகோதரர்களே. சஹாபாக்கள் நபிகளாரை கண்ணியப்படுத்துகின்ற அந்த உணர்வு பூர்வமான உணர்ச்சியுள்ள முஸ்லிமாக இப்படித்தான் காட்டினார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் காட்டிய இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை நாங்கள் படிப்பதற்காக நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குள் ஆர்வம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நேரம் ஒதுக்கி படித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, தொழிலுக்கு போகின்றவர்களும் போகாதவர்களும் இருந்த அந்த சமூகத்திலே தொழிலுக்கு போனவருக்கு போகாதவர் இரவு நேரத்திலே அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அன்றைய காலையிலிருந்து மாலை வரை என்ன போதித்தார்கள் என்பதை தொழிலுக்கு போய் வந்தவர்களுக்கு சஹாபாக்கள் போதிக்கின்றவர்களாக இருந்தார். அதற்காக சஹாபாக்கள் நேரம் ஒதுக்கி படிக்கின்றவர்களாக இருந்தார். பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய நிலை எப்படி என்றால், அவர்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அந்த இரண்டு சாரார்களிலும் தொழில் வாய்ப்பில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். விவசாயத்திலும் தொழிலும் ஈடுபடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஹதீஸ் தெரியாதவர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர்களாக ஒன்றை உருவாக்கி பொய்யாக சொன்னது கிடையாது என்று சொல்கிறார்கள். அதுதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அந்த பற்றை வெளிப்படுத்துவதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து சுமார் 60 பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை கேட்டோம். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அந்த ஹதீஸை சொல்லி தந்துவிட்டு அவர்கள் எழும்பி போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் முராஜா பண்ணினோம், அதாவது திருப்பி மீட்டல் பண்ணி பார்த்தோம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னார்கள், இந்த செய்தி ரசூலுல்லாஹ் இப்படித்தான் விளக்கப்படுத்தினார்கள் என்று நாங்கள் ரசூலுல்லாஹ் போனதற்கு பின்னால் அப்படியே உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை மீட்டி பார்ப்போம். அப்படி மீட்டி பார்த்து விளங்குவோம். எந்த அளவு கண்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை கன்னமா ஜுரியா ஃபீ குலூபினா, அது எங்களுடைய உள்ளங்களில் அப்படியே விதைக்கப்பட்டது போன்று இருக்கின்ற போதுதான் நாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, சுன்னாவை படிப்பதற்காக விளங்குவதற்காக நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் ஈமானிலே உறுதியாக செயல்படக்கூடிய மக்களாக முடியும். சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டு போவது மட்டுமல்லாமல் அந்த சொல்லுகின்ற விடயங்கள் ஆதாரபூர்வமானதாக கேட்டு படிக்கின்றதற்காக நேரம் ஒதுக்கின்ற வேண்டும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவை 3 பகுதியாக பிரிப்பார்கள். அதில் ஒரு பகுதி அன்றைய காலையில் இருந்து மாலை வரை ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த ஹதீஸ்கள் இருக்கின்றனவே, அவர் அந்த வாழ்க்கையிலே அதை மீட்டி பார்ப்பதற்காக இரவின் ஒரு பகுதியை ஒதுக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். சகோதரர்களே, எனவே ஹதீஸ்களை சுன்னாக்களை படிப்பதற்காக நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சகோதரர்கள் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியும்.
அபு ஆலியா ரஹ்மஹுமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் என்று எங்களுக்கு பஸ்ராவில் இந்த ஹதீஸ்களை சொல்லுவார்கள். பஸ்ராவில் ஹதீஸ்கள் சொல்லப்படும். இந்த ஹதீஸுடைய உண்மையை சஹாபாக்களுடைய வாய்கள் மூலமாகவே நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் பஸ்ராவில் இருந்து மதீனாவுக்கு வருவோம். வந்து அந்த சஹாபாக்களிடத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை நாங்கள் கேட்டு படிப்போம் என்று இமாம் அபு ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை சுன்னாக்களை படிப்பதற்காக அவர் நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அப்படியான வகுப்புகள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நடாத்தப்படுமாக இருந்தால் அதற்காக நீங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போல அந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் சகோதரர்களே. அது நீங்கள் ரசூலுல்லாஹ் காட்டுகின்ற அந்த முஹப்பத்தை எந்த நேரமும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருப்பதற்கான அடையாளமே அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நேரம் ஒதுக்குங்கள், அதற்காக நேரம் ஒதுக்கி படியுங்கள். அதிலே தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கைரையும் பரக்கத்தையும் ஈமானை வெளிப்படுத்துகின்ற வழியையும் அவன் அதிலே தான் வைத்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்கின்ற போது, சுன்னாவை படிக்கின்ற போது அது ஆதாரபூர்வமானதாக இருக்கிறதா என்று அடுத்ததாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அந்த செய்தி எங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்தியாக சொல்கிறார்களான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஒரு ஹதீஸை மக்களிடத்தில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று சொன்னார்கள். மக்களுக்கு அவர்கள் ஹதீஸ் போதிக்கிறார்கள். போதித்து விட்டு சொன்னார்கள், இன்னஹு ஹதீஸுன் சஹீஹுன் என்றார்கள். இன்னஹு சஹீஹுன் என்றார்கள். இந்த ஹதீஸ் மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் என்று சொன்னார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் கேட்கிறார், இது நீங்களாகத்தான் இந்த ஹதீஸை சொல்லிட்டு நீங்களாகவே அது சஹீ என்று சொல்கிறீர்களா அப்படி என்று கேட்டார். நீங்களா ஒரு ஹதீஸை சொல்றீங்க, நீங்களாகவே அது சஹீ என்று சொல்கிறீர்களா அப்படி என்ற அடிப்படையில் கேட்டார். அவர்கள் கேட்டார்கள், யா ஹாதா ரஅய்தனி நஸ்ரானியன், ஓ மனிதரே நீ என்ன நசரானியாவா, ஒரு நசரா மனிதனாகவா நீ என்னை பார்க்கிறாய், அல்லது நான் அந்த நசாராக்களுடைய தேவாலயத்தில் அந்த அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களில் வெளிப்பட்ட ஒரு மனிதனாகவா நீ என்னை கணிக்கிறாய், அல்லது அந்த வணக்கசாலி வெளிப்படுத்துவாரே அவர் ஒரு பட்டியை கட்டிக்கொண்டு இடுப்பிலே அது போன்ற ஒரு மனிதனாகவா நீ என்னை கணிக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அது ஆதாரபூர்வமானது என்று விளங்கித்தான் நான் சொல்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஃப்தாஹுல் ஜன்னா என்ற நூலில் அதை தெளிவாக விளக்கப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, இமாம்கள் கூட ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால்தான் அது எனது மதுஹப் என்று சொன்னார்கள். வேறொரு மதுஹபை அவர்கள் உருவாக்கவில்லை. இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்தால் அது எனது மதுஹப் என்றார்கள். அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நான் பின்பற்றுவதுதான் எனது மதுஹப் என்று சொன்னார்கள். வேறொரு மதுஹப் இந்த உம்மத்துக்கு அவர்கள் கொண்டு வரவில்லை. வேறொரு மார்க்க கொள்கை, அதுதான் அக்கீதா என்று சொல்லுவோம், அந்த மார்க்க கொள்கை அக்கீதாவை அவர்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்து விட்டு போகவும் இல்லை. எனவேதான் ஆதாரபூர்வமான செய்திகளை பின்பற்ற வேண்டும் என்பதிலே எங்களை விட கவனமாக இமாம்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, சொல்வதெல்லாம் ஹதீஸ் தான், ஹதீஸ் எல்லாம் பின்பற்ற தகுதி என்று ஒரு உசூலை இந்த உம்மத்தில் எந்த இமாமும் வகுக்கவே இல்லை. ஹதீஸ் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அடிப்படையை உசூலை இந்த உம்மத்துக்கு எந்த இமாமும் வகுத்து கொடுக்கவே இல்லை. நினைத்தவர்கள் எல்லாம் கடைசியில் ஹதீஸ் சொல்ல ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, அப்படியான ஒரு அடிப்படை சொல்லவில்லை. ஹதீஸ் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமானதா என்பதற்கான அடிப்படையை வகுத்துத்தான் இமாம்கள் மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜார் அன்-நைசாபூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அவர்களுடைய மாணவர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை ஒன்று திரட்டி ஒரு கிரந்தமாக கொண்டு வரக்கூடாதா என்ற கருத்தை இமாமோடு பகிர்ந்தார்கள். அப்போதுதான் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஆதாரபூர்வமான அந்த ஹதீஸ் நூலை அவர்கள் தொகுக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஆரம்பிக்கின்ற அந்த கிதாபினுடைய முதல் பகுதி அவர்கள் சொல்லும் போது நம்ப தகுந்த ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கு குர்ஆனில் இருந்த ஆதாரங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாகத்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக எழுதினார்கள். சகோதரர்களே, இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் ஹதீஸை பின்பற்றும் போது
இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா என்பதை அவர் பரிசீலித்து பார்க்க வேண்டும். அப்படி பரிசீலித்து அந்த முறையை கவனிப்பதற்கு அரபிலே இஸ்னாத் என்று சொல்லுவார்கள். இது ஒரு மூமினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள். அல் இஸ்னாது சிலாஹுல் மூமின். இப்படி ஒரு ஹதீஸ் சஹீஹானதா இல்லையா என்பதை பார்ப்பதுதான் ஒரு மூமினுடைய ஆயுதம். அவர் ஆயுதத்தை தொலைத்து விட்டால் எப்படி போராடுவார் என்று கேட்டார்கள் சகோதரர்களே. எவ்வளவு அருமையான ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்று பாருங்கள். சொல்வதெல்லாம் மார்க்கமாக நாங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள கூடாது. சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அது சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதா என்பதுதான் பார்க்க வேண்டும். அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படித்தான் ஒரு ஹதீஸ். எனவே ஒரு முஸ்லிமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதுதான். அவர் நம்ப தகுந்தது ஐயா இல்லையா என்று பார்க்காவிட்டால் அவரே இஸ்லாத்தை சீர்குலைத்தவராக குட்டிச்சுவராக்கியவராக அவர் மாறுகிறார் சகோதரர்களே. அதனால தான் இமாம் அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு மூமினுடைய ஆயுதம் என்று சொன்னார். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த நம்ப தகுந்த செய்தியை பார்க்கின்ற இந்த இஸ்னாத் இல்லை என்று சொன்னால் நினைத்தவனெல்லாம் நினைத்த மாதிரி பேச தொடங்குவான் என்று சொன்னார். அந்த அடிப்படையை அவர்கள் சமூகத்தில் விட்டு கொடுக்கவில்லை. நினைத்தவர்களெல்லாம் நினைத்த மாதிரி மார்க்கம் பேசலாம் என்று ரசூலுல்லாஹ் மீது செய்திகளை உருவாக்குவதற்கு இமாம்கள் ஒரு காலத்திலும் இடம் கொடுக்கவே இல்லை சகோதரர்களே. அதை தடுப்பதற்கான போராட்டத்திலே இறங்கினார். அதனால தான் உசூலுல் ஹதீஸ் என்ற ஒரு பகுதியை உருவானது. அதற்காக சட்டங்களை அவர்கள் அதற்காகத்தான் உருவாக்கினார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த அமைப்பு இருக்கவில்லை. காரணம், சஹாபாக்கள் எல்லோருமே நீதவான்கள், நியாயம் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய வஹீயினால் அவர்கள் உண்மையாளர்கள் என்று உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு காலமும் மார்க்க ரீதியான தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பொய் சொன்னதே கிடையாது. எனவே தான் அஸ்ஸஹாபா குல்லுஹும் அதூல் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லோருமே நீதமானவர்கள். அவர்கள் நல்லவரா நம்பகமானவரா என்று இமாம்கள் யாருமே சஹாபாக்களை பகுப்பாய்வு செய்தது கிடையாது. அவர்கள் நல்லவர்கள், நியாயமானவர்கள். ரஹ்மான் வஹி இறக்கியதற்கு பின்னால் நாம் எப்படி அது பகுப்பாய்வு செய்வது என்பதுதான் இமாம்கள் அதை விட்டு ஒதுங்கினார்கள் சகோதரர்கள். எனவே அவர்களை யாருமே பொய் சொன்னது கிடையாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தை பிற்பட்ட காலத்தில் அவர்கள் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லும் போது அந்த சபையிலிருந்து ஒருவர் எழுப்பி கேட்டார், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸை சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நீங்க காதால் கேட்டீர்களான்னு தான் அந்த கேள்வி கேட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ல காதால நீங்க கேட்டீர்களான்னு கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டேன். அப்படி நான் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லாதவர்கள் சொல்லுவார்கள், அதை நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லாதவர்கள் யார்? அவர்கள் சஹாபாக்கள். எங்கள்ல கேட்கின்றவர்களும் கேட்காதவர்களும் இருக்கிறார்கள். கேட்காதவர்களுக்கு கேட்டவர்கள் சஹாபாக்கள் எடுத்து சொல்வார்கள். அந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்வார்கள். அப்படி உண்மையானவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, ஹதீஸை பின்பற்றுகின்ற போது அது ஆதாரபூர்வமானதா பலகீனமானதா என்ற அந்த படிப்பு அறிவு எங்களுக்கு தேவை. அப்படி இல்லை என்றால் கொள்கையில நாங்கள் தடம் புரண்டு போவோம். வேண்டியவர்கள் அக்கீதாவுடைய அந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அக்கீதா, அதிலே நினைத்ததை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், சேர்த்து இருக்கிறார்கள். தூய்மையான நபிகளாருடைய சுன்னா, அதிலே நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி கொண்டு வந்து பேசியிருக்கிறார்கள், எழுதியும் வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டும். அதுதான் இஸ்னாத். அந்த அறிவோடு அவர் மார்க்கத்தை அணுக வேண்டும். அப்போதுதான் அவர் பின்பற்றுவார். அப்போதுதான் அவர் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, அவருடைய அந்த பண்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த முஸ்லிமாக அவர் காணப்படுவார். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனைகள் நடந்திருக்கின்றன. சுன்னாவுடைய இமாம் என்று அவர் மிக சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒருவர். அவ்வளவு கண்ணியத்துக்குரியவர்கள். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவருக்கு மிக நேசமான ஒருவரிடத்தில் போய் பதுங்கி இருந்து கொண்டார்கள். சோதனை மிக்க ஒரு காலகட்டம். 3 நாள் அவரிடத்திலே தங்கினார்கள். 3ஆவது நாள் முடிய சொன்னார்கள், நான் வேறொரு இடத்துக்கு மாற வேண்டும், ஒரு இடத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர் அந்த நேசத்துக்குரிய மனிதர் சொன்னார், வேறொரு இடம் பார்த்து எனக்கு உங்களுடைய பாதுகாப்பு என்னால் உறுதிப்படுத்த முடியாதே என்று சொன்னார்.
நீங்கள் 3 நாள் என்னிடத்தில் இருந்தது போல தொடர்ந்து இருங்களேன், வேறொரு இடத்தை பார்த்து உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். அப்போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்ற போது அந்த குகையிலே 3 நாட்கள் தான் தங்கி பதுங்கினார்கள். 3வது நாள் முடிய அவர்கள் குகையை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். எனவே நான் உன்னிடத்தில் 3 நாள் தான் தங்கி இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இடம் மாறினார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையை சந்தித்தவர்கள். அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நீங்கள் முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், 2 நிகழ்வுகள் நடந்தது, மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டங்களுக்கு அன்றைக்கு முகம் கொடுக்கவில்லை என்றால் அது இஸ்லாம் அழிந்ததாக ஆகியிருக்கும் என்று வரலாற்றிலே பொதுவாக பேசுவார்கள். ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட மதம் மாற்றம், ஜகாத் தரமாற்றம் என்று கிளர்ச்சி செய்த ஒரு கூட்டத்துக்கு எதிராக அவர்கள் தொடுத்த போராட்டம். அந்த போராட்டம் அன்றைக்கு அடக்கப்படவில்லை என்று சொன்னால், போலி நபிமார்களுக்கு எதிராக புரட்சிகள் போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால், மதீனாவுக்குள்ளே ஏற்படுகின்ற கிளர்ச்சி அவர்கள் அடக்க முயலவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் அன்றைக்கே சீர்குலைந்து போயிருக்கும். அதற்கு பயப்படாமல் முகம் கொடுத்ததை தடுத்தார்கள். அதனால் இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு கட்டம். 2வது கட்டம், முஅ்தஸிலாக்களுடைய அராஜகம், அட்டகாசங்கள் ஆட்சியாளர்களின் ஆதரவோடு அதிகரித்துக் கொண்டு போன நேரம், அதற்கு முகம் கொடுத்து அகீதாவை பாதுகாத்து சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு தன்னந்தனியாக போராடிய இமாம்களில் மிக முக்கியமான ஒருவர் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக தியாகங்கள் செய்தது. இந்த கொள்கையின் பட்டை வெளிப்படுத்துகின்ற உணர்வுள்ள, ஊக்கமுள்ள, ஈமானுள்ள மனிதனாக தன்னை அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட இமாம் தான் இந்த விஷயத்திலும் கூட சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறையை நான் பின்பற்ற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு சோதனையுடைய காலகட்டத்திலும் சகோதரர்கள் அவர்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருந்தது. ஒரு முஸ்லிமை பாருங்கள், அவன் எவ்வாறெல்லாம் தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு படித்து பாருங்கள். மிக அழகான, உண்மையிலே உணர்ச்சி பூர்வமான, எங்களுக்கு ஈமானை மேலும் மேலும் அதிகரிக்க செய்கின்ற நிறைய சம்பவங்களை நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளும் இமாம்களுடைய வரலாறுகள் நிறைய படிக்கிறோம் சகோதரர்களே. இதுதான் ஒரு முஸ்லிம் கையாள வேண்டிய அடிப்படையான பண்புகளாக இருக்கின்றன. அவருடைய கொள்கையை வெளிப்படுத்துகின்ற அடிப்படைகளில் ஒன்றாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படித்தான் சஹாபாக்களும் இமாம்களும் கொள்கையின் பற்றின் கொண்ட அந்த அடிப்படையிலே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் நானும் நீங்களும் தயாராகவும் வேண்டும். அதற்கு தான் இந்த தலைப்பும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிற சகோதரர்கள். அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்கிறான், குல் ஹாதி சபீலி, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நான் சொல்லுகின்ற வழி, நான் உங்களுக்கு அழைக்கின்ற வழி இதுதான் எனது வழி. அது எது? அல்லாஹ் வஹியை எனக்கு தந்து நான் சொல்லுகின்றேனே அதுதான் எனது வழி. அது இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அலா பசீரத்தின், நான் உங்களுக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு அழைப்பு விடுக்கிறேன். அன வமனித்தபானி, நானும் உங்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ்வின் பால் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு அழைக்கிறேன். என்னை பின்பற்றுகின்றவர்களும் அப்படித்தான் அழைக்கிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுமாறு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆதாரமாக வைத்து மக்களுக்கு சொன்னது எது? அதுதான் வஹி. குர்ஆன் அடிப்படை மூலாதாரம் வஹி. அதுதான் முஸ்லிமுடைய முதல் ஆதாரம். 2வது நபிகளாருடைய சுன்னா. சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தீர்களா, நான் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு அழைக்கிறேன், என்னை பின்பற்றுகின்ற மக்களும் அப்படித்தான் அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே. அப்படியாக இருந்தால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்று பேசுகின்ற நேரத்தில் எல்லாம் ஏன் ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? இன்றைக்கு மக்களிடத்தில் இதை பற்றி பேசினால் இதற்கு எதற்கெடுத்தாலும் ஆதாரம் கேட்கிறார்கள். அது இருக்கிறதா, இது இருக்கிறதா என்று இவர்கள் புதுமைவாதிகளாக பேசுகிறார்கள் என்று சமூகத்தில் ஃபித்னாவை கிளப்புகிறார்கள். சகோதரர்களை, இந்த ஹதீஸையும் வரலாறும் படித்தவர்கள் ஒரு காலமும் பேச மாட்டார்கள். ஒரு உண்மையான அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு ஆலிம் உலமா இந்த வாதத்தை பாமர மக்கள் மத்தியில் நிச்சயமாக அவர் வைக்க மாட்டார். ஆனால் துரதிர்ஷ்டம், பாமர மக்கள் மத்தியிலே ஆதாரங்கள் தேவையில்லை, ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் பின்பற்றுங்கள் என்ற வாதத்தை, கோஷத்தை அலங்காரம் செய்தவர்களாக முன்வைத்து மக்களுக்கு மத்தியிலே
இன்றைக்கு மார்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் காட்டாதவைகளை மார்க்கமாக்கி கொண்டு போகிறார்கள். எங்கள் மக்களும் கூட அடிப்படையை எவ்வாறு புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு முஸ்லிம் என்பதை காட்ட தெரியாமல் சில நேரம் அவர்களும் அதில் தவறி போகின்ற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, மதீனாவுக்கு தாருல் ஹிஜ்ரா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. தாருல் ஹிஜ்ரா, தாருல் ஹிஜ்ரா என்றால் ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு பகுதி, பிரதேசம் என்பதனுடைய அர்த்தம். முஹாஜிரீன்களாக மதீனாவுக்குள் வந்து சேர்ந்தவர்களை தாருல் ஹிஜ்ரா என்று சொல்வார்கள். சகோதரர்களே, அது போல இன்னொரு வார்த்தையும் சஹீல் புகாரியிலே சஹாபாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அது தாரு சுன்னா என்று சொல்கிறார்கள். சஹீல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு. சகோதரர்களே, தாருல் ஹிஜ்ரா என்று மதீனாவுக்கு சொல்வது போல தாரு சுன்னா என்று சஹாபாக்கள் அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சுன்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதி அதுதான். இந்த பூமியிலே மிக அந்தஸ்தும் கண்ணியமும் உயர்வும் பெற்ற பூமியாக மதீனா திகழ்வது எதனால் என்றால் அங்குதான் சரியான ஷரியத், இஸ்லாம், நபிகளார் காட்டிய வழிமுறை பின்பற்றப்பட்ட ஒரு நகரமாக மதீனா திகழ்ந்தது. அதனால சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அது தாரு சுன்னா என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரசார பணிக்காக அனுப்பி வைக்கின்ற போது சொன்னார்கள், முஆதே, மக்களுக்கு நீ முதலில் கலிமாவின் பால் அழைப்பு விடு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையின் பால் நீ அழைப்பு விடு. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் பிறகு இஸ்லாமிய கடமைகள், தொழுகை பற்றி, பிறகு ஜக்காத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஆதே, அதற்கு பின்னால் அவர்களை மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து வர சொல்லு என்று சொன்னார். முஆதே அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களை மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து வர சொல், முஹாஜிரின்களுக்குரிய அனைத்து அந்தஸ்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லு முஆதே என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஏன்? மதீனாவான் இஸ்லாம் பின்பற்றப்பட்ட ஒரு பூமியாக இருந்தது. அதுல எந்த கலப்படமும் இல்லாமல் பின்பற்றப்பட்ட தாரு சுன்னா அது. எனவே சகோதரர்களே, நானும் நீங்கள் ஆசை வைக்க கூடாதா? அந்த தாரு சுன்னா எவ்வாறு இயங்கியது என்று பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பின்பற்றுவதற்கு நாம் ஆர்வம் கொள்ள கூடாதா? தாரு சுன்னா என்ற வார்த்தையை கேட்கும் போது எங்களுடைய உடம்புகள் எல்லாம் புல்லரிக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு பூமி! அந்த பூமியிலே தானே அல்லாஹ்வுடைய வஹி நடைமுறைப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கிறது. சுவனத்தின் சொந்தங்களாக நடமாடிய சஹாபாக்களுடைய வாழ்வு அங்குதானே இருந்தது, ஆரம்ப வாழ்க்கை. அந்த சொந்தங்களுக்கு பின்னால் நாங்கள் போய் சுவனத்தில் சேர வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்லி பின்பற்றி நடைமுறைப்படுத்தியதை பற்றி அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் மார்க்கத்தை பேசக்கூடாதா, பின்பற்றக்கூடாதான்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெண்களும் நிறைய பாடம் படிக்க வேண்டிய சம்பவங்கள் இது போல் நிறையவே இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு செய்தியை உறுதியாக சொல்கிறான். கடைசியாக இந்த செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் காட்டிய அந்த ஈமான் கொள்கை அடிப்படையிலே நம்பி ஏற்று அதை செயல்படுத்துகின்றவர்களுக்கு மூமின்கள் அவர்கள் செயல்படுத்தின காரியங்களுக்கு சாலிஹான அமல்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியிலே அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தாரு சுன்னாவிலே எவ்வாறு இஸ்லாத்தை ஆட்சிப்படுத்தினார்களோ அந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கிறான். வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் குர்ஆன் சுன்னாவுடைய காட்டப்பட்ட நபிகளார் வழிநடத்திய அந்த சாலிஹான அமல்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு இந்த பூமியிலே அதிகாரத்தை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதிகாரத்தை நாங்கள் கொடுப்போம். நீங்களாக வகுத்து ஒரு அதிகாரத்தை பெற முடியாது சகோதரர்களே. ஒரு கொள்கையை வகுத்து இஸ்லாமிய கொள்கைக்கு, அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லது வணக்க வழிபாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் கொள்கையை கொண்டு வர முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருட காலம் காட்டின அந்த அடிப்படையில் தான் வரணும். அப்படி வருகின்ற போது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இந்த பூமியினுடைய அதிகாரத்துக்கு பிரதிநிதிகளாக நாம் உங்களை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான், செய்தும் காட்டினான். ரசூலுல்லாஹுக்கு பின்னால் சஹாபாக்கள் இந்த பூமியிலே உண்மையாக அல்லாஹ்வுடைய தீனை நிர்வகிக்கின்ற குலஃபா ராஷிதீன்களாக, அது மஹ்தீன்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றுதான் நாங்கள் படிக்கிறோம் சகோதரர்களே. அதுதான் முஸ்லிமுடைய இலக்கு, அதுதான் கொள்கை பற்றினுடைய செயல்பாட்டினுடைய இறுதி முடிவை நோக்கி நாங்கள் நகர்கிறோம்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்ஸன் கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒரு முஸ்லிம் அவருடைய கடைசி வார்த்தையாக வெளிப்பாடாக அவர் இதைத்தான் சொல்லுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் பால் அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்து அவரும் சாலிஹான அமல்களை செய்து கொண்டு நிச்சயமாக நான் ஒரு முஸ்லிம் என்று மக்கள் மத்தியிலே அவர் தன்னை காட்டுகின்றவராக, மக்கள் மத்தியிலே தன்னை அவர் பிரகடனப்படுத்துகின்றவராக இருக்கிறாரே, இவரை விட சிறந்தவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். இவரை விட சிறந்த உலகத்திலே யாருமே இல்லை சகோதரர்களே. எனவே எங்களுடைய பிரசார பணி, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிலைமை எல்லாத்திலையும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். பலமுறைக்கு சிந்தியுங்கள். அப்போதுதான் நீங்களும் உங்களை முஸ்லிம் என்று சொல்லலாம். ஒரு ஆணும் தன்னை சொல்லலாம், ஒரு பெண்ணும் சொல்லலாம். சஹாபா பெண்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி உயிர் ஊட்டினார்கள். இந்த ஈமானுக்காக வேண்டி அவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணித்தார்கள். அதனால தான் அவர்களையும் அல் குர்ஆன் முஸ்லிமாத் மூமினாத் என்று குர்ஆன் பேசுகிறது. மூமினான பெண்கள், முஸ்லிமான பெண்கள் என்று குர்ஆன் அவர்களையும் கௌரவப்படுத்தி பேசுகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்குரிய கௌரவம் குர்ஆன் மிக தெளிவாக தந்திருக்கிறது. எனவே இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் ஆட்சிக்கு அமர்த்துகின்றவர்கள் என்று சொன்னால் வன்முறையினாலோ புரட்சிகளினாலோ அல்லது யுத்தங்களை மேற்கொள்வதனாலோ ஒரு இஸ்லாமிய ஆட்சி மாற்றத்தை நோக்கி நாங்கள் போவதல்ல. அதுதான் எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் அகீதாவை புனரமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய கலிமாவுக்கு சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் சஹாபாக்கள் நடைமுறை பயின்ற அந்த வழிமுறையோடு சேர்ந்து அதை நாங்கள் சமூகத்துக்கு வெளிப்படுத்தி அல்லாஹ் அதன் மூலமாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவானே, அதை நோக்கி தான் நாங்கள் செல்வோம். எனவே இளைஞர்களை குறிப்பாக நாங்கள் பயிற்றுவிக்கின்ற போது கூட இந்த அடிப்படையை வைத்து தான் சகோதரர்களை நாங்கள் தர்பியத்து கொடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு அகீதா தெரியாமல், சுன்னாவை அணுகின்ற முறை தெரியாமல் உடனடியாக நாங்கள் கொள்கை வகுத்து அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது. செய்தால் அது இளைஞர்களுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்வோம், அப்போது நாங்கள் இளைஞர்கள். ரசூலுல்லாஹ் முதல் ஈமான் என்றால் என்னான்னு தான் படித்தோம். முதல் ஈமான் என்றால் என்னான்னு படித்தோம். பிறகு குர்ஆனை படித்தோம். அதன் மூலமாக தங்களுடைய ஈமான் அதிகரித்தது சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களில் இளம் சஹாபாக்களை புனரமைத்தது ஈமான், குர்ஆனை தெளிவுபடுத்தி புனரமைத்தார்கள். அவர்கள் தான் பிற்காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றின் போராளிகளாக, தளபதிகளாக, இந்த தீனை கட்டி காக்கின்றவர்களாக, அதற்காக வேண்டி பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாக மாறினார்கள். எனவே இதுதான் எங்களுடைய செயற்பாடாக அகீதாவில் உறுதியாக இருப்பது என்றதன் அர்த்தம் இதுதான் சகோதரர்களே. எனவே நாங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், ஷிர்க்கை விட்டோம், பிதாத்தை விட்டோம், சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்பது மட்டும் கொள்கையின் உறுதிப்பாடின் வெளிப்பாடு அல்ல. அது ஒரு பல அம்சங்களில் அது ஒரு அம்சம், முழுமையான அம்சம் அதல்ல. முழுமையான அம்சம் ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அந்த தூய்மையான அகீதா நிலை பெறுவதற்காக வேண்டி நாங்கள் முடிந்த அளவு மக்களுக்காக கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டது போல நாங்கள் கவலைப்பட வேண்டும். கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இது போன்று பலரும் இந்த தீனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற மக்களாக சேர்வதற்கான வாய்ப்பு எதுவோ அது நோக்கி நகர வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி இந்த உலகத்திலேயும் அவனுடைய சாலிஹான அமல்களை செய்து அதை பிரதிநிதிப்படுத்துகின்ற மக்களாக என்னையும் உங்களை ஆக்கி மறுமையிலும் இவ்வாறு சுவனத்தில் ஒன்று சேர்க்கின்ற மக்களாக நம்மை அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.